नंदन मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंद धाम सीता मात मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीव लोचन हे मेघश्याम पुराण पुरुष राजललाम अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम कौसल्य तनया कोसल राम कारुण्य मूर्ति कमनीय नाम ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமபிரானை செவித்துக்கொண்டு வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே கோதண்ட ராமசுவாமியின் கோவிலிலே 5வது நாளாக இன்று இப்பொழுது நாம் கருட வாகனத்திலே எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். கருடாருடனாய் அந்த கோதண்ட ராமசுவாமி கருடன் மீது அதிரோகித்து நமக்கு திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று அந்த ராமச்சந்திர பிரபுவை செவிப்போம். இதோ அலங்கார பூஷிதனாய் கருட வாகனத்திலே நமக்கு எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता साकां वन्दे वाल्मीकि कोकिलं वाल्मीकेर् मुनिनृसिंहस्य कविता वनचारिण शृण्वन् रामकथानादं गोनयाति वारं कतिं यपि बन् सततं रामचरितामृतसागरम् अदृप्तस्यं तस्तदं मुनिं वन्दे பிரச்சாச்சேதன மகல்மஷம் என்று அந்த வால்மீகி ராமபிரானை இவ்வாறு துதிக்கிறார், செவிக்கிறார். இதோ அப்படிப்பட்ட அந்த வால்மீகி சேவித்த வால்மீகி எழுதிய ராமாயணத்திலே இதோ கோதண்ட ராமசுவாமியாக திருப்பதி நகரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே கருடனின் இரு கரங்களின் மீதும் தன்னுடைய திருவடியை வைத்து அதிலே கருடன் மீது அமர்ந்து கொண்டு நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் கருட வாகனருடனாய். ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த பகவானை சேவிக்கலாம். இதோ பெண்கள் எல்லாம் கூட மகளியர்கள் அந்த பகவானுக்கு கைங்கரியங்கள் செய்வதிலே கோலாட்டத்திலும் பஜனையிலும் மற்றும் வாத்தியங்கள் மூலமாகவும் கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கோதண்ட ராமசுவாமியை கருட வாகனத்திலே நாமும் சேவிக்கலாம். லக்ஷ்மி காசுமாலை சஹஸ்ர அனைத்து விதமான ஆபரணங்களையும் தங்க கிரீடத்தையும் அணிந்து கொண்டு அந்த பகவான் கருடனின் மீது அதிரோகித்து நமக்கு எழுந்தருளி இருக்கிறார்.
பிரம்மோற்சவ நாளில் 5வது நாளாக கருட வாகனத்திலே. இந்த கோவிலானது கலியுக வைகுண்டமாக புகழ்பெற்ற திருப்பதியிலே எழுந்தருளியிருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய கோவில் கிருத்தயுகம், துவாபர யுகம், கலியுகம் யுகங்களில் கூட திருமலைகளிலே இருப்பது போல் இங்கே இந்த கோவிலானது அமைக்கப்பட்டுள்ளது. 1402 நரசிம்ம முதலியார் முதலில் இந்த கோவிலை அமைத்தார் என்றும், அந்த கோவிலின் பழுது பணிகளை பார்ப்பதற்காக ஜனமே ஜெயன் என்ற அரசன் அந்த கோவிலை புதுப்பித்ததாகவும், அதன் பிறகு அந்த கோவிலில் வைகானச ஆகம சாஸ்திர முறைப்படி இங்கே கைங்கரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சேவிக்கலாம் பகவானை. அதாவது ராமநாமத்தை கூறும் பொழுது நமக்கு தெரியாமல் ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் அவ்வளவு மகிழ்ச்சியையும் நமக்கு கொடுப்பவன் அந்த ராமபிரான். இதோ அந்த வாத்தியங்களின் ஒலியை கேட்கலாம்.
राम एति सुरन రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో నమో. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. कौसल्यानन्दवर्धन घन दशरथ सुत भासुरयज्ञ रक्षक भरताग्रजा. कौसल्यानन्दवर्धन घन दशरथ सुत भासुरयज्ञ रक्षक भरताग्रजा. रासिकेक्कु कोदण्ड रचन विद्या गुरुव रासिकेक्कु కోదండ రచన విద్యా గురువ వాసితో సురలు నిను వడి మెచ్చేరయ్యా. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. मारीच सुबाहुमर्दन ताटकान्तक दारुणवीरशेखरा धर्मपालका. मारीच सुबाहुमर्दन ताटकान्तक दारुणवीरशेखरा धर्मपालका. कारुण्यरत्नाकर काकासुरवरदा कारुण्यरत्नाकर కాకాసురవరదా. సారెకు వేద విధులు జయవెట్టేరయ్యా. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. सीतारमण राजशेखर शिरोमणि भूतलपुट अयोध्यापुर निलया. सीतारमण राजशेखर शिरोमणि भूतलपुट अयोध्यापुर निलया. ఈతల శ్రీ వెంకటాద్రి నిరవైన రాఘవ ఈతల శ్రీ వెంకటాద్రి నిరవైన రాఘవ. ఘాతని ప్రతాపమెల్లా కడు నిండేనయ్యా. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో నమో నమో. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த எம்பெருமான் ராமச்சந்திர பிரபுவை சேவித்து கொண்டு வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இன்று 5வது நாளாக இதோ இப்பொழுது கருட வாகனத்திலே பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். ராமம் என்றாலே ராமநாமம் என்றாலே தாரக மந்திரம் என்று கூறுவார்கள். வேதத்திலே சொல்லும் பரமபுருஷன்தான் ராமபிரானாக அவதரித்தான். அதேபோல் வேதம் தர்மத்தையே சொல்லுகிறது. பரமபுருஷன் ராமனாக அவதரித்த பொழுது வேதம் ராமாயணமாக அவதரித்ததாம். வேதமே ராமாயணம், பாரதம் 5வது வேதம்,
ராமன் தர்மஸ்வரூபி. ராமன் காட்டுக்கு செல்லுகையில் அவன் தாய் கௌசல்யா அவனுக்கு என்ன கொடுத்து அனுப்பினாள் தெரியுமா? உறுதியுடன், நியமத்துடன் எந்த தர்மத்தை ராமன் ராகவன் பாதுகாத்து வருகிறானோ அந்த தர்மமே அவனை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லியே அனுப்பினாளாம். அதேபோல் பெரிய ஆபத்துக்கள் சூழ்ந்துள்ள கானகத்திற்கு செல்லும் ராகவனை தர்மம் தான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாள். நாம் தர்மத்தை பரிபாலனம் செய்தால் தர்மம் நம்மை பாதுகாக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே பக்தர்களே, எப்பொழுதும் கூட தர்ம வழியிலே நின்று தர்ம வழியிலே நாம் சென்று அந்த பகவானை சேவித்து மக்களுக்கு தொண்டு செய்தால் அந்த தர்மமே நம்மை ரட்சிக்கும் என்றும், தர்மோ ரக்ஷிதி ரக்ஷதா என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதுபோல இந்த ராமபிரானை சேவிக்கும் பொழுது கூட அந்த வார்த்தை தான் நினைவிற்கு வருகிறது. அந்த ராமாயணத்திலே ராமச்சந்திரமூர்த்தியை எவ்வளவு பாராட்டினாலும் போராது. அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திரமூர்த்தி இதோ கருட வாகனத்திலே எழுந்தருளி அதிரோகித்து திருவீதியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த கருடன் பகவான் எடுக்கும் அவதாரங்களில் அனைத்து அவதாரங்களிலும் அந்த கருட பகவான் தொண்டு செய்கிறான். அதேபோல் ராமாவதாரத்தில் கூட அந்த பகவானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கருட வாகனத்திலே நாமும் அந்த பகவானை செவித்து கொண்டு அவனுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று. கருடன் மட்டும் என்ன அவ்வளவு கருடனுக்கு சிறப்பு என்றால், அந்த கருடனுடைய செயல்கள், கருடனுடைய கைங்கரியங்கள் வேறு எவரும் அவ்வளவு அருகிலே இருந்து பகவானுக்கு செய்ததாக இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் சரி, ஒவ்வொரு கைங்கரியத்திலும் சரி, கருடன் இல்லாமல் பகவான் வெளியில் வரமாட்டார். அந்த கருடனையே வாகனமாக கொண்டுத்தான் வைகுண்டத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட அந்த கருடனை விட்டு அவர் எங்கே வரப்போகிறார்? ஆகையால் கருடனுடன் சேர்ந்து பகவானை சேவிக்கலாம். கருடாருடனே ராமச்சந்திரமூர்த்தியே கோவிந்தா கோவிந்தா என்று. கருடன் அவதாரமானது, அதாவது அவதரித்தது அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையாது. கஸ்யப மகரிஷிக்கும் வினத்தைக்கும் பிறந்த அந்த கருத்மான் இங்கே பகவானுக்கு வாகனமாக மாறி சேவைகள் சாதித்து கொண்டிருக்கிறான். கருட வாகனம் என்றால் மிகவும் இந்த பிரம்மோற்சவத்திலே விசேஷமான வாகனம். அதுவும் மற்ற வாகனங்களை சேவிப்பதை விடுத்து கருட வாகனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், கருடன் மீது பகவானுக்கு எவ்வளவு பக்தி இருக்கிறதோ அதே போல் அந்த பகவானின் மீதும் கருடனின் மீதும் பக்தர்களுக்கு பக்தி உண்டு. அப்படி அந்த கருடன் நமக்கு சேவை சாதிக்கிறான் என்றால் நமக்கு அல்ல, பக்தர்களுக்காக பகவானுடைய சேவையை சாதிக்கிறார். ஆகவே கருட பகவானையும் சேவிக்கலாம், அந்த ராமச்சந்திரமூர்த்தியையும் சேவிப்போம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ராம 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 ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமோ நமஹா என்று. அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரங்களிலே, அவதாரங்களிலே இந்த ராமச்சந்திரமூர்த்தி மானிட வடிவமாக மனித உருவிலே ஆவிர்பவித்து பக்தர்களுக்கு நல்லதையும் அனைத்து விதமான செயல்களையும் நமக்கு அறிவிக்கச் செய்து நம்மை நல்லபடியாக வாழச் செய்தவன் ராமாவதாரம். அப்படிப்பட்ட ராமாவதாரத்திலே தான் இப்பொழுது அந்த ராமபிரானையே தன்னுடைய கரங்களின் மீது அவருடைய திருவடிகளை வைத்து தாங்கி கொண்டிருக்கிறான் கருட பகவான். இதோ அவருக்கு தாங்கி செல்லும் அந்த குடையானது எவ்வளவு நேர்த்தியாக பட்டு குஞ்சலங்களால் மிகவும் நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் கூட ராமபிரான் சீதா பிராட்டி லக்ஷ்மண சுவாமியின் உருவத்தை பதித்து
அந்த அலங்காரத்தை செய்திருக்கிறார்கள். இதோ பகவானுக்கு அந்த ஆபரணங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆபரணத்திற்கும் ஒரு விதமான கதை உண்டு. அதேபோல் சீதா பிராட்டிக்கும் விசேஷமான அந்த ஆபரணங்களை செய்துள்ளார்கள். அங்கே பக்தர் ராமதாசன் என்ற ஒரு பக்தன் பகவானுக்கு எத்தனையோ ஆபரணங்களை செய்து அவன் அந்த அரசவையில் இருக்கும் பணப்பெட்டியை திருடி செய்ததாக அவன் மீது குற்றம் சாட்டப்பட்ட பொழுது கூட நான் ராமபிரானுக்காக செய்தேன், நான் ஒன்றும் எடுக்கவில்லை என்று கூறுகிறான். அப்படிப்பட்ட அந்த ராமதாசு தான் இந்த ஒருவிதமான நகைகளை ஆபரணங்களை செய்து பகவானுக்கு சமர்ப்பித்துள்ளார். அதிலே புளியம் இலையை போல் சிந்தாக்கு பதக்கமு தெச்சி அப்படி என்று ஒரு பாடல், அதாவது புளியம் இலை போல ஒரு தங்கத்தாலான பதக்கத்தை பகவானுக்கு சமர்ப்பித்ததாகவும் அதற்கான செலவு 10,000 வராகன்கள் என்றும் கூட கணக்கிலிட்டிருக்கிறார்கள். அவ்வளவு துல்லியமாக அந்த ராமதாசன் ராமபக்தன் பகவானுக்கு கைங்கரியத்தை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ராமபிரான் பக்தர்கள் அனைவரையும் ஒரு சமமாக சேர இருந்து பக்தர்களை காத்து கொண்டிருப்பான். அனுபவம் தானே அனுபவித்து நேருக்கு நேராக கண்டு தான் பார்த்தவைகளை அப்படியே கூட்டாமல் குறைக்காமல் வெளிப்படுத்தும் தன்மை எல்லோருக்கும் வந்துவிடுவதில்லை. அப்படியே வாய்த்தாலும் அவற்றை வெளியிடுவதற்கான தகுந்த சந்தர்ப்பங்களும் வாய்க்க வேண்டும். சந்தர்ப்பங்கள் வாய்த்தாலும் யாரை பற்றி சொல்லுகிறோமோ அவரே ஒப்புக்கொள்ளும்படியாகவும் சொல்லும் சக்தியும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்தவர்தான் வால்மீகி. தவசீலர் இல்லாவிட்டால் காட்டில் தனியாக விடப்பட்ட சீதை வால்மீகியின் ஆசிரமத்திலே தங்குவாரா? சீதா ராமர்களின் குழந்தைகளுக்கு பெயர் வைத்து அவர்களுக்கு லவன் குசன் என பெயரும் வைத்து வால்மீகி தானே அங்கிருந்தே பார்க்கலாம். அப்படி வால்மீகி என்பவர் மிகவும் விசேஷமான ஒரு பக்தன். ராமபிரானை சதா சர்வ காலமும் நினைத்து நினைத்து அந்த ராம காவியத்தை எழுதியவன். அவனுக்கு எழுத்து அறிவே ஞானமே கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு அறிவு ஞானத்தை புகட்டியவர் அந்த ராமபிரான் தான் என்று கூற வேண்டும். அவ்வாறாக ராமாயணங்களிலே வால்மீகி ராமாயணம், துளசிதாஸ் ராமாயணம், பக்த ராமாயணம், போதன ராமாயணம் என்று இவ்வாறாக கம்ப ராமாயணம், இவ்வாறாக எத்தனையோ ராமாயணங்கள் அவரவர்களுடைய மனதிற்கு ஏற்றவாறு பகவானை மெச்சி அந்த கிரந்தங்களை தயார் செய்தார்கள். அப்படி அந்த ராமபிரானுடைய ஜனனத்தை பார்க்கலாம் என்ற பொழுது தசரத மகாராஜனுக்கு ஏராளமான ஆண்டுகள், நீண்ட ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து அதன் பிறகு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ததனால் அந்த ஹோமம் செய்து அதிலே வந்த பாயசத்தை 3 மனை பாரியைகளுக்கும் கொடுத்து அந்த பாரியைகள் பாயசம் சாப்பிட்டதனால் 3 பாரியைகளுக்கும் 4 குழந்தைகள், அதாவது 4 பேர் குழந்தைகள். ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னன். கௌசல்யாவிற்கு ராமபிரானும், சௌமித்ரி என்ற சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும், கைகை என்ற 3வது பாரியைக்கு பரதன் சத்ருக்னனும். இப்படியாக அந்த தசரத மகாராஜனுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார் பகவான். அந்த புத்திரர்களிலேயே மிகவும் விசேஷமான அன்பான புத்திரன் யார் என்று பார்க்கும் பொழுது ராமபிரான் தான். சதா சர்வ காலமும் அவருடைய வாயிலே ராமா 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 என்றுதான் கூறிக்கொண்டு ராமபிரானை செவிப்பார்களாம். அப்படிப்பட்ட ராமபிரானை இதோ இப்பொழுது நாம் கோதண்ட ராமசுவாமி கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக கருட வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த ராமபிரான் எத்தனையோ பெயர்கள்.
ராமன், ராகவன், சீதாராமன், தசரதராமன், ஜானகிராமன், கோதண்டராமன், பரசுராமன் என்று இப்படியாக ஒவ்வொரு வரிக்கும் அந்த ராமபிரானை செவித்து கொண்டு ராமநாமத்தை கூறிக்கொண்டே பக்தர்கள் இதோ மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த ராமாயணத்தை நாம் படிக்கும் பொழுது எத்தனையோ விசேஷமான தகவல்கள் நம்மை நாடி அந்த பகவானை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்துள்ளது. தினந்தோறும் ராமாயணத்தை படித்தால் எத்தனையோ புண்ணிய பலன்கள். அப்படித்தான் அந்த வால்மீகி ராமாயணத்திலே நாம் எத்தனையோ அந்த காண்டங்களை படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். ராமபிரான் அவதரித்த பொழுது விசேஷமான அந்த சர்க்கத்தை எவ்வளவோ விரிவாக விவரித்துள்ளார்கள். ஆக ராமபிரானை சேவிக்கலாம். அப்படிப்பட்ட ராமபிரானைத்தான் இதோ இப்பொழுது அந்த கருடன் வாகனமாக மாறி பகவானை தாங்கி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறாக ராமபிரான் சற்று வளர்ந்த பிறகு அந்த விஸ்வாமித்திரர் செய்யும் யாகத்தை ராட்சசர்கள் தடுக்கிறார்கள் என்று கூறி அந்த சிறு வயதிலேயே அவரை அழைத்து செல்லுகிறார்கள். రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. గౌతము భార్యా పాలిటి కామధేనువితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము, గౌతము భార్యా పాలిటి కామధేనువితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, ఈతడు దాసుల పాలి ఇహ పరదైవము రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు, పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు, సరి హనుమంతు పాలి సామ్రాజ్యము, నిరతి విభీషణు పాలి నిధానము, నిరతి విభీషణు పాలి నిధానము, గారిమజ
జనకు పాలి ఘనపారిజాతము రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు శబరి పాలి తత్వపూరహస్యము అలరి గుహుని పాలి ఆది మూలము తలప శబరి పాలి తత్వపూరహస్యము అలరి గుహుని పాలి ఆది మూలము కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి వెలయ శ్రీ వెంకటాద్రి విభుడీతడు రామచంద్రుడితడు రఘువీరుడు రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ இப்பொழுது கருட வாகனத்திலே எம்பெருமானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். தசரத ராமன் உத்தராயணம் சித்திரை மாதம் சுக்லபக்ஷம் நவமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் கூடிய நாளிலே சிம்ம லக்னத்திலே அபிஜித் முகூர்த்தத்திலே அவதார புருஷனாய் அவதரித்தார். அந்த நாளே ஸ்ரீராம நவமி என்றும் கூறப்படுகிறது. அந்த பண்டிகை சில சமயங்களில் பங்குனி புனர்பூசத்திலும் வருவது உண்டு. அப்படி நமக்கு இந்த ராமபிரான் தென்னிந்தியாவில் அனைத்து பகுதிகளிலும் அகண்ட பாராயணம், சீதா கல்யாணம், ராமர் பட்டாபிஷேகம், ராமகாதை என ஸ்ரீராம நவமிக்கு பின்னரும் முன்பும் விழாக்கள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ராமபிரானுடைய ஜனனமானது இதோ அவதரித்து அவர் கோதண்ட ராமனாக எழுந்தருளி திருப்பதி கோவிலிலே தன்னுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ 5வது நாளாக கருட வாகனத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இந்த கோவிலில் சீதா பிராட்டி வலதுபுறமும் லக்ஷ்மண சுவாமி இடதுபுறமும் விசேஷமாக மூல விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜாம்பவந்தன் இந்த கோவிலை உள்ள விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவிலை ஜனமேஜயன் என்ற அரசன் புதுப்பித்து கோவில் பணிகளை செய்தார். அப்படி இந்த ராமச்சந்திர பிரபுவினுடைய விசேஷமான வரலாறு இந்த கோவிலில் உள்ளது. சிலர் இந்த பகவானை ராமா என்றும் எத்தனையோ பெயர்கள், இவருக்கு கூட சகஸ்ர நாமங்கள். அப்படி இந்த ராமபிரானை செவிக்கும் பொழுது ஒரு சிலர் நினைப்பார்களாம், ராமபிரான் என்ற பெயரும் சீதா பிராட்டி என்ற பெயரும் வைத்தால் நமக்கு கஷ்டங்கள் அதிகமாக உள்ளது என்று. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் தசாவதாரங்களிலே அவர் இந்த ராமாவதாரத்தை எதற்கு எடுத்தார் என்றால், அனைவருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றும், தான் மானிட அவதாரம் எடுத்து நல்லதையே புகட்ட வேண்டும் என்றும், அரசவைக்கு நல்ல அரசனாக இருந்து தன்னுடைய வாழ்நாளிலே தந்தையைப் போல் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அயோத்தியா நகரை ஆண்டவன் ராமபிரான். அப்படி அந்த தந்தையாரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
தசரத மன்னனுக்கோ நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதன் பிறகு 4 ஜனித்தனர். ஆனால் அவருக்கு 3 பாரியர்கள். ராமபிரான் ஏகபத்னி விரதன் என்றும், அந்த சீதா பிராட்டியை தவிர மற்றவர்களை யாரையும் அவர் மனதால் கூட நினைக்கவில்லை என்றும், அப்படிப்பட்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று நாம் எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். மனிதனாக பிறந்தவனுக்கு அனைத்தும் வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் கலந்துதான் வரும். அதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அந்த ராமச்சந்திர மூர்த்தி மனித உருவம் எடுத்து பக்தர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி வாழ வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்துடன் ராமாவதாரம் செய்தார் என்றும் கூறுகிறது புராணங்கள். அப்படி அதர்மத்தை களைத்து தர்மத்தை நிலைநாட்டவும், எளிய வாழ்வில் துன்பங்களை எதிர்கொள்ளும் திறனை வளர்த்து கொள்ளவும், அசுரர்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காக்கவும், எந்த சூழ்நிலையிலும் தர்மம் மாறாது நடத்தி மக்களுக்கு நல்வழி காட்டவும், மகாவிஷ்ணு ஸ்ரீராமராக அவதரிக்க போவதை முன்கூட்டியே அறிந்திருந்த தேவர்கள், முனிவர்கள், பிரம்மா உட்பட அனைவரும் ராமபிரானின் கர்ப்பவாசத்தை கொண்டாடியதே கர்ப்போத்சவம் என்றும் கூறுகிறார்கள். அப்படி விசேஷமான அந்த ராமபிரானுடைய சரித்திரத்தை நாம் படிக்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் எத்தனையோ விஷயங்கள் புலப்படுகின்றன. ராமபிரானை செவிக்கலாம். இதோ கருடாருடனாய் தங்க கிரீடத்திலே தன்னை அலங்காரம் செய்து கொண்டு அந்த கருட பகவானின் கரங்களிலே தன்னுடைய திருவடியை வைத்து பொன்முறுவல் பூத்துக்கொண்டு காட்சி தந்து கொண்டிருக்கும் ராமச்சந்திர பிரபுவே, பாஹிமாம் பாஹிமாம் சரணம் பிரபத்தியே என்று சேவிப்போம் ராமச்சந்திரமூர்த்தியே. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இப்படிப்பட்ட அழகான அந்த உருவத்தை பார்த்துதான் ஆஜானுபாகுவாக இருக்கும் ராமச்சந்திர மூர்த்தியை பார்த்து அந்த சீதா பிராட்டி மையல் கொண்டு திருமணம் செய்து கொண்டதாகவும் நமக்கு தெரிகிறது. அப்படி அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியானவன் வளர்ந்து சற்று பெரியவனான பிறகு விஸ்வாமித்திரர் அழைத்து சென்று அங்கே தான் நடத்தும் யாகத்திற்கு அரக்கர்கள் மிகவும் தொல்லை தருகிறார்கள் என்றும் அவர்களை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ள தசரத மகாராஜன் அந்த குழந்தைகளை அனுப்ப முடியாது என்று கூறிவிடுகிறார். ஆனால் வந்திருப்பதோ விஸ்வாமித்திரர். அவருக்கு மிகவும் கோபம் அதிகம். வேண்டாம் என்று கூறினால் என்ன வார்த்தை கூறி சபித்து விடுவாரோ என்று ஒரு புறம். அப்படி இருக்க, சுவாமி முனிவரே, என்னுடைய பிள்ளையை நான் அனுப்ப மாட்டேன், நான் வருகிறேன் அந்த இடத்திற்கென்றால் விஸ்வாமித்திரர் ஒத்துக்கொள்ள மாட்டார். இறுதியிலே அரை மனதுடன் அந்த எம்பெருமானை, தசரத மகாராஜன் ராமபிரானை கானகத்திற்கு அனுப்புகிறார்கள். இவ்வாறாக அந்த ராமச்சந்திர பிரானுடைய சரித்திரத்தை முதலிலிருந்து பார்க்கும் பொழுது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு புலப்படுகின்றன. ஸ்ரீராமர் பிறந்ததை சிறப்பாக கொண்டாடும் நிகழ்வே தான் ஜென்மோத்சவம் என்றும், அந்த ராமபிரானை செவிப்பது, அதாவது நவமி முதல் அடுத்து வரும் 9 நாட்களும் ராமாவதார பாராயணம், பானக பூஜை, ஜபம், தியானம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், அகண்ட பாராயணம் போன்றெல்லாம் அந்த காலகட்டத்திலே செய்வது வழி வழியாக வரும் பழக்கமாக, அதாவது ஒரு கைங்கரியமாக மரபாக மாறிவிட்டது. கானகமும் பானகமும் ராமர் விஸ்வாமித்திரருடன் இருந்த பொழுதும், அதன் பின்னர் 14 ஆண்டுகள் வனவாசமாகவும் காட்டிலே வசித்து சமயத்திலே நீர்மோரும் பானகமும் அருந்தினாராம். அதன் நினைவாகவே நீர்மோரும் பானகமும் ஸ்ரீராமநவமி என்று வழங்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் இந்த புனர்பூசம் என்பது விசேஷமான நட்சத்திரம். எப்படி என்றால், ராமபிரான் அவதரித்த திருநக்ஷத்திரம் ஆனது புனர்பூசத்தை வடமொழியில் புனர்வசு என்பார்கள். இந்த புனர்வசுவை
பகவானின் திருநாமம் என்றே பெரியவர்கள் கூறுகிறார்களாம். அப்படி புனர்வசு என்ற சொல்லிற்கு பல விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன. பகவான் தன் ஆற்றலாலும் உருவத்தாலும் உலகை மகிழ்விக்கிறான். இதனாலேயே அவனை புனர்வசு என்கிறோமாம். அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசு என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே கூறப்பட்டுள்ளது. அந்த குற்றமற்றவனும் ஞானம் பற்றின்மை முதலிய நல்ல குணங்களால் மேம்பட்டவனும் எல்லா உயிர்களுக்கும் மேலானவனும் உலகனை அனைத்தையும் இருப்பிடமாக கொண்டவனும் மீண்டும் மீண்டும் உடல்களையெல்லாம் இருப்பிடமாக கொண்டவனும் ஆகிய விஷ்ணு புனர்வசு ஆகிறான் என்பதே அங்கு பொருளாக. அப்படிப்பட்ட அந்த புனர்வசுவில் அவதரித்தவன் ராமபிரான் இதோ மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையற்றினாம். ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ಅವನೀತನಯ ಸೇವಿತ ಚರಣ ಇನಕುಲ ತಿಲಕ ಹೇ ವಿಶ್ವಂಭರ ಬ್ರಹ್ಮಾದ್ಯಮರ ಪ್ರಾರ್ಥಿತ ರಾಮ ಬ್ರಹ್ಮಾಂಡ ಮೂರ್ತಿ ಭುವನೈಕ ರಾಮ ದಶರಥ ನಂದನ ಅಯೋಧ್ಯ ಧಾಮ ಕೌಸಲ್ಯ ಮಾತಾ ಸುಪುತ್ರ ರಾಮ ಆನಂದ ಬಾಲ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ವಿಶ್ವಾಮಿತ್ರ ಪ್ರಿಯತಮ ರಾಮ ತಾಟಕ ಘಾತಕ ತಾರಕ ರಾಮ ಮಾರೀಚಾದಿನಿ ಪಾತಕ ರಾಮ ಕೌಶಿಕ ಯಜ್ಞ ಸಂರಕ್ಷಕ ರಾಮ ಅಹಲ್ಯ ಶಾಪ ವಿಮೋಚಕ ರಾಮ ಗೌತಮ ಮುನಿ ಸಂಪೂಜಿತ ರಾಮ ಸುರಮುನಿ ವರಗಣ ಸಂಸ್ಥುತ ರಾಮ ಸೌಂದರ್ಯ ನೇತ್ರ ಸುಂದರ ರಾಮ ಮಿಥಿಲಾಪುರ ಜನ ಮೋಹಕ ರಾಮ ವೈದೇಹಿ ಮಾನಸ ರಂಜಕ ರಾಮ ತ್ರಯಂಬಕಾರ್ಮುಕ ಭಂಜಕ ರಾಮ ಸೀತಾರ್ಪಿತವರ ಮಾಲಿಕ ರಾಮ ಭಾರ್ಗವದರ್ಪ ವಿನಾಶಕ ರಾಮ ಅಯೋಧ್ಯ ಪಾಲಕ ಅಗಣಿತ ನಾಮ ಅವನೀತನಯ ಕಾಮಿತ ರಾಮ ಪಿತೃವಾಕ್ಯ ಪರಿಪಾಲಕ ರಾಮ Bharat
రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు. రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు. రామచంద్ర రామభద్ర రఘువీరా హరయ జటాయువున కట్టే మోక్షమిచ్చితివి హరుని విల్లు విరిచి అలరితివి. ఇరవై రాతికి ప్రాణమిచ్చితి వింతటి నిన్ను నరుడంటా నుండిరిగా నాటివారు. రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు. రామచంద్ర
నీకి బ్రహ్మ పట్టమిచ్చితివి. నెమ్మది సరయులో నించితి వైకుంఠము పమ్మి మారుతికి బ్రహ్మ పట్టమిచ్చితివి. గుమ్ములుగా రాక్షసుల తుత్తుమురు చేసితివి. నమ్మిరిగా రాజవంట నాటివారు. దుమ్ములుగా రాక్షసుల కుత్తుమురు చేసేతివి. నమ్మిరిగా రాజవంట నాటివారు. రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు. రామచంద్ర రామభద్ర రఘువీరా. ఎందును చెడని పట్టమిచ్చితి విభీషణునికి అంది పరశురాముని అంగవించితి. ఎందును చెడని పట్టమిచ్చితి విభీషణునికి అంది పరశురాముని అంగవించితి. ఇందునే శ్రీ వెంకటేశ ఎరుగక దశరథ నందనుడే ఎనిరిగా నాటివారు. ఇందునే శ్రీ వెంకటేశ ఎరుగక దశరథ నందనుడే ఎనిరిగా నాటివారు. రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు. రామచంద్ర రామభద్ర రఘువీరా. రామచంద్ర 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 రఘువీరా. రామచంద్ర 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 రఘువీరా. శ్రీరామ ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமபிரானை செவித்துக் கொண்டு கருட உற்சவத்திலே கருட வாகனத்திலே இதோ நாம் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம் கருடாருடனாய். ஓம் நமோ வெங்கடேசாய், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நமோ நமஹா என்று சேவிப்போம். மனித உருவில் அவதரித்தாலும் மேலும் அவதரிப்பதாலும் கூட பகவானுக்கு புனர்வசு என்ற பெயர் உண்டாம். ராமம் அனுவரதாம என்று சுந்தரா காண்டம் கூறுகிறது. ராமனும் சீதாவும் உலகை மகிழ்ச்சியுடன் இருக்கச் செய்கிறார்கள். எனவே ஸ்ரீராமனும் சீதாவும் புனர்வசு ஆகிறார்கள். त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुसः त्वमेव त्वमेव विद्या द्रवीणां त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा என்று தாயாய் தந்தையாய் குருவாய் திகழ்ந்து மீண்டும் மீண்டும் புனர்வசுவாய் நம்மை மகிழ்விக்கச் செய்வதும் உய்யவழி காட்டுவதும் உய்விப்பதும் ராமபிரானின் தனி சிறப்பாகும். உண்ண உணவும் பருக நீரும் அவசியம், அதுபோல பெற்றோரை காப்பதும் அவசியம். குருவை வணங்குதல், ஆண்டவன் அடியாரிடத்திலே பக்தி செலுத்துதல் சிறந்த செல்வமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு தன்னுடைய தந்தைக்காக எத்தனையோ தியாகங்களை செய்தார். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்றும் பித்ருவாக்கிய பரிபாலனன் என்றும் அந்த பகவானுக்கு பெயர். ஏக பத்னி விரதன் என்றும் விசேஷமான அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தி இதோ திருப்பதி நகரத்திலே எழுந்தருளியிருக்கும் அந்த கோதண்ட ராமசுவாமியாக அவருடைய வருடாந்த பிரம்மோற்சவத்திலே இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது 5வது நாளாக கருட வாகன சேவையிலே
சேவித்து திளைத்து கொண்டிருக்கிறோம். பல ஊர்களிலே ராமபிரானுக்கு கோவில்கள் உள்ளன. ஆனால் அந்த பகவானுக்கு வரவு கணக்குகள் முதல் அனைத்திலும் ஒரு ஊரின் பெயரில் ராமன் கோவில் என்றே பெயர் ஏற்பட்டுள்ளதாம். அப்படி என்றால் வியப்பாக உள்ளதல்லவா நமக்கு? அந்த ராமன் கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், அப்படி அந்த ஊருக்கு பெயர் ராமன் கோவில் என்ற பெயர் எப்படி வந்தது என்றும் பார்க்கலாம். ராமச்சந்திரா, ராமச்சந்திரமூர்த்தி பகவானே என்று அந்த பகவானை சேவித்து கொண்டு ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்பதே கைகேயி வாங்கிய வரங்களுள் ஒன்று. அதன்படி ராமன் தன் இளவல் லக்ஷ்மணன் மனைவி சீதையுடன் நாடு நகரம் துறந்து வனவாசம் சென்றாராம். அப்பொழுது விதிப்பயனால் மனைவியை பிரிந்தார் ஹனுமன். சுக்ரீவன் மற்றும் வானர சேனைகளுடன் சேர்த்து அனைத்து இடங்களிலும் சீதா பிராட்டியை தேடி அலைந்தார் ராமர். அப்பொழுது வழியிலே குசஸ்தலை ஆற்றங்கரை ஓரத்திலே வானர படைகளுக்காக ஒரு மடத்தினை அமைத்து உணவு தயாரிக்கும் பொறுப்பை வேலை நடந்து கொண்டிருந்ததாம். அதற்கு சற்று தொலைவிலே நின்று சீதையை தேடுவது குறித்து சிந்தனை செய்து கொண்டிருந்தாராம் ராமச்சந்திர பிரபு. அந்த இடமே ராமர் கோவில் என்றும் மடம் அமைந்த இடம் மடத்துக்குப்பம் என்றும் அழைக்கப்படுகிறதாம். மகாவிஷ்ணு ராமாவதாரம் நிறைவடைந்து கிருஷ்ணனாக அவதரிக்க வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது ராமன் சீதையின் திருமணக் கோலத்தை மீண்டும் ஒருமுறை காண வசிஷ்டர், காசியபர், அத்ரி, ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர் ஆகிய முனி சிரேஷ்டர்களோடு விஸ்வாமித்திரரும் விரும்பினாராம். அப்படி அந்த ராமபிரானை சீதா பிராட்டியுடன் கல்யாண கோலத்திலே சேவிக்க வேண்டும் என்று நினைத்தாராம். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு லக்ஷ்மணன் துணை நிற்க அணுக தொண்டன் ஹனுமன் கைப்பொத்தி வணங்க ராமனும் சீதையும் திருமண கோலத்திலே அங்கிருந்த அனைவருக்கும் ராமர் கோவில் என அழைக்கப்படும் அந்த தலத்திலே காட்சி தந்தார்களாம். அப்படிப்பட்ட அந்த ராமபிரான் இதோ இங்கே கோதண்ட ராமசுவாமியாக திருப்பதி நகரத்திலே எழுந்தருளி அவருடைய பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக இப்பொழுது நாம் கருட வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம் பகவானை. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமபிரானை சேவிப்போம். மேலும் அப்படி அவர் சிரமம் ஏற்றுக்கொண்டு குசஸ்தலை ஆற்றின் கரையில் கோவில் எழுப்பி அதிலே லக்ஷ்மணர் கூடவே இருந்து சீதாதேவி சமேத தாசரதி கல்யாண ராமர் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்ததோடு அருகிலே சூரிய புஷ்கரணி என்ற ஒரு தீர்த்தத்தையும் ஏற்படுத்தினாராம். அது 7வது நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்த பழமையான கோவில் பல்லவர்கள் காலத்திலே புதுப்பிக்கப்பட்டு வழிபாட்டிலே செவித்து வந்ததாம். கால வெள்ளத்திலே சிதிலமடைந்த பிறகு அந்த கோவிலை சோழர் காலத்திலும் விஜயநகர் மன்னர்கள் காலத்திலும் சீரமைக்கப்பட்டதாம். அப்படி அந்த கோவிலிலே கர்ப்ப கிரகத்திலே ராமபிரான், லக்ஷ்மணன், சீதா பிராட்டி, ஹனுமன் ஆகியோரும் உள்ளனர். பொதுவாக கோவில்களில் சீதை ராமனுக்கு இடதுபுறமாகவும் லக்ஷ்மணன் வலதுபுறமாகவும் ஹனுமன் தாயாரை பார்த்தவாறு வடக்கு நோக்கியும் இருப்பாராம். ஆனால் இங்கே சீதை ராமனுக்கு வலதுபுறத்திலும் லக்ஷ்மணன் இடதுபுறத்திலும் ஹனுமன் ராமருக்கு இடதுபுறத்திலும் தெற்கு நோக்கி அஞ்சலி ஹஸ்தத்துடன் இருக்கிறாராம். அதே போல்தான் இந்த திருப்பதி நகரத்திலே எழுந்தருளியிருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய கோவிலிலே சீதா பிராட்டி வலதுபுறத்திலும் லக்ஷ்மண சுவாமி இடதுபுறத்திலே கையிலே கோதண்டத்தை வைத்துக்கொண்டு நின்ற கோலத்திலே அந்த மூல விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தவர் ஜாம்பவந்தன். அவ்வளவு விசேஷமான கோவில்களிலே அனைத்து கைங்கரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள் முதலியவை. அந்த பிரம்மோற்சவத்தின் பாகமாகத்தான் இப்பொழுது நாம் 5வது நாளாக சேவித்து கொண்டிருக்கிறோம் கருட வாகனத்திலே.
तदस्य प्रियमविबाधोऽस्यां नरो यत्र देवयवो मदन्ति रुक्रमस्य सैबन्धुरित्ता विष्णोः पदे परमे मध्व उत्सः प्रदद्विष्णुस्तपदे वीर्याय मृगो न भीमः कुचरो गिरिष्टाः यस्योर्षु त्रिषु विक्रमणेषु अधिक्षयन्ति भुवनानि विश्वा परमात्रया धनवा वृधान सेदुहोतासो अध्वरान् सरुतोन् कल्पयाति यद्वाहिष्टं तदग्नये विभावसो महिषीवत्तद्रयस्तद्वाजा उदीरते अग्ने त्वं वारयानव्यो अस्मान् स्वस्तिभिरति दुर्गाणि विश्वा पोश्च पृथ्वी बहुलान उर्वी भवातो कायतनया यशिंयोः त्वमग्ने व्रतवा असि देव आमर्तेष्व त्वं यज्ञेष्वीड्यः यद्वा वयं प्रमिनाम व्रतानि विदुषान् देवा अविदुष्टरासः अग्निष्टद्विश्वमापृणाति विद्वान् येभिर्देवागुं ऋतुभिः कल्पयाति రాముడు రాఘవుడు రవికులుడితడు రాముడు రాఘవుడు రవికులుడితడు భూమి జగుపతి అయిన పురుష నిధానము రాముడు రాఘవుడు రవికులుడితడు భూమి జగుపతిన పురుష నిధానము రాముడు రాఘవుడు రవికులుడితడు హరయపుత్ర కామేష్ఠియందు పరమానమున హరయపుత్ర కామేష్ఠియందు పరమానమున పరగజనించిన పరబ్రహ్మము హరయపుత్ర కామేష్ఠియందు పరమానమున పరగజనించిన పరబ్రహ్మము సురల రక్షింపగ అసురుల శిక్షింపగ సురల రక్షింపగ అసురుల శిక్షింపగ తిరమై ఉదయించిన దివ్య తేజము తిరమై ఉదయించిన దివ్య తేజము తిరమై ఉదయించిన దివ్య తేజము రాముడు రాఘవుడు రవికులుడితడు భూమి జగుపతి అయిన పురుష నిధానము రాముడు రాఘవుడు రవికులుడితడు వేదాంతములయందు విజ్ఞాన శాస్త్రములందు వేదాంతములయందు విజ్ఞాన శాస్త్రములందు పాదుకొన పలికేటి పరమార్థము వేద వేదాంతములయందు విజ్ఞాన శాస్త్రములందు
పాదుకొన పలికేటి పరమార్థము. పోదితో శ్రీ వెంకటాద్రి పొంచి విజయనగరాన, పోదితో శ్రీ వెంకటాద్రి పొంచి విజయనగరాన, పోదితో శ్రీ వెంకటాద్రి పొంచి విజయనగరాన, ఆదికి అనాది అయిన అర్చావతారము, ఆదికి అనాది అయిన అర్చావతారము, ఆదికి అనాది అయిన అర్చావతారము. రాముడు రాఘవుడు రవికులుడితడు, భూమి జగుపతి అయిన పురుష నిధానము. రాముడు రాఘవుడు రవికులుడి. శ్రీరామ జయ రామ జయ జయ ராம, ஜெய ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த பகவானை செவித்துக்கொண்டு இதோ 5வது நாளாக கருடாரூடனாய் ராமபிரான் எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த சேவையை கருட சேவையாக நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானை எவ்வளவு நேரம் சேவித்தாலும் இன்னும் சற்று நேரம் பார்க்க வேண்டும் என்று தோன்றுமாம். இன்னும் நம்முடைய அந்த கோரிக்கைகளை பகவானிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கோருமாம். அப்படி இந்த ராமபிரானை நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுமாறு வேண்டிக்கொண்டு சேவிக்கலாம். கருடாரூடனாய் இருக்கும் அந்த ராமபிரானுடைய திருவடிகளை சரணாகதி செய்வோம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த பகவானை சேவிக்கலாம். பகவான் எப்பொழுதும் கூட நமக்கு அருளிச் செய்வான் என்ற நம்பிக்கையில்தான் அந்த பகவானை நாம் கைங்கரியங்கள் செய்து சேவிக்கிறோம். பொதுவாக தென்னிந்திய கோவில்களிலே மூலமூர்த்திகளை கருங்கல்லாலும், வடநாட்டிலே பெரும்பாலும் வெண்ணிற பளிங்கு கற்களாலும் மூலமூர்த்திகளை செய்வது அமைப்பு. அப்படி வித்தியாசமாக ராமபிரான் லக்ஷ்மணன் மற்றும் சீதா தேவியுடன் கருங்கல் சிலா ரூபத்திலே எழுந்தருளி இருக்கும் தலம் ஒரு இடத்திலே ஒரு மாநிலத்திலே இருக்கப்படுகிறது. அந்த மாநிலம்தான் நாசிக்கிலே உள்ள பஞ்சவட்டி என்று கூறுவார்கள். இந்த தலத்திலே ராமபிரான் கரிய நிறமேனியோடு காலா ராமனாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருப்பாராம். இங்கு தவமியற்றிய முனிவர்களுக்கு இடையூறு செய்து வந்த அனைத்து ராட்சசர்களுக்கும் ராமபிரான் காலனாக இருந்து அவர்களை வதைத்ததால் அவர் காலராமர் என்று அழைக்கப்படுவதாகவும் பக்தர்கள் கூறுகிறார்கள். கோதாவரி நதிக்கரையிலே அமைந்துள்ள நாசிக் நகரம் அந்த ராமபிரானோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது என்றும், ராமபிரான் தன் 14 ஆண்டு வனவாச காலத்திலே முதலில் தமசா ஆற்றங்கரை கடந்து பகீரதி நதிக்கரைக்கு வந்து குகனுடைய படகில் பிரயாகை திரிவேணி சங்கமத்திற்கு வந்ததாகவும், பின்னர் சித்திரக்கூடம், தண்டகாரண்யம், அத்ரி ஆசிரமம், சரபங்கர் ஆசிரமம் ஆகியவற்றிலே தங்கி அகத்திய மாமுனிவரின் அறிவுரைப்படி நாசிக் எனப்படும் பஞ்சவட்டிக்கு வந்து பர்ணசாலை அமைத்து கொண்டு தங்கியதாகவும் இராமாயணம் குறிப்பிடுகிறது. அப்படி அந்த இராமாயணத்திலே இங்குள்ள பர்ணசாலையில் ராமர் தங்கியிருந்த பொழுதுதான் லக்ஷ்மணன் சூர்பனகையின் மூக்கை அறிந்ததும் மாயப்பொன் மானாக வந்த மாரீச்சன் என்ற அரக்கனை ராமபிரான் வதைத்ததும், அந்த நேரத்தில் ராவணன் சீதா தேவியை அபகரித்து சென்றதும் கூட இங்கேதான் என்று கூறப்படுகிறது. பர்ணசாலை அமைத்த அந்த இடத்திலே 5 வடவிருட்சங்கள் ஆலமரம் இருந்ததாக, இது பஞ்சவட்டி என்றும், சூர்பனகையின் மூக்கு நாசி அறியப்பட்ட இடமானதால் அந்த நிகழ்வின் நினைவாக இது நாசிக் என்றும் அழைக்கப்படுகிறது. நாசிக் பஞ்சவட்டியில் ராமபிரான் தங்கியிருந்ததாக கருதப்படும் இடத்தில்தான் தற்போதைய காலா ராமரின் மந்திரமும் அதாவது கோவிலும் அமைந்துள்ளது. இங்கு தெற்கு முகமாக பாயும் கோதாவரி ஆற்றினை
உயரத்திலிருந்து பார்க்க ராமபிரான் தனுசு வடிவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த வில் வடிவத்தில் 2 நுனிகள் மற்றும் மைய பகுதியில் உள்ள தீர்த்த கட்டங்கள் ராம் குண்ட், சீதா குண்ட் என்றும் மற்றும் லக்ஷ்மண குண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. தன்னுடைய தந்தை தசரதனின் அஸ்தியை ராமர் இங்கு வந்து கரைத்து பித்ரு கடன்கள் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அப்படி அந்த தசரதனுக்கு பித்ருவாக்கிய பரிபாலனன் என்ற பெயரை கொடுத்தவர் ராமபிரான் தான். அப்படிப்பட்ட அந்த தசரத ராமன் இங்கே ராமபிரானாக மாறி கோதண்ட ராமனாக கையிலே கோதண்டத்தை எழுந்தியதால் கோதண்ட ராமனாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இதோ 5வது நாளாக கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நாம் கருட வாகனத்திலே பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறோம். கருடாருடனாய் சேவித்து கொண்டிருக்கும் ராமச்சந்திராய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நமோ நமஹா என்று அந்த கருட வாகனத்திலே பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று சேவிப்போம். அந்த பக்தவத்சலனே பாகவத பிரியனே, ராமாயண காவியத்திலே முதல் நாயகனாக அறிவிக்கப்பட்டவனை சேவித்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த ராமபிரான் மிகவும் விசேஷமான அலங்காரத்திலே நாசிக்கிலே காலாராமர் கோயில் மிக பெரியதாகவும் அதே சமயம் அங்கே வலிமையான தோற்றம் கொண்டதாகவும் திகழ்கிறது. மராட்டிய மன்னர்கள் அதிகாரத்தின் மீது பேஷ்வார்கள் நகரத்தை நிர்வகித்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த இடத்திலே அவருடைய கனவிலே ஒரு பக்தனுடைய கனவிலே ராமபிரான் தோன்றி தான் கோதாவரி நதிக்கரையில் ஒரு இடத்திலே இருப்பதாக தெரிவிக்கவே அவர் ராமபிரான் விக்கிரகத்தை தேடி கண்டுபிடித்து 1788ஆம் ஆண்டு அந்த கோவிலை அமைத்து விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்ததாக, அந்த பேஷ்வா காலத்திலே 23 லட்சம் செலவு செய்ததாகவும் அதற்காக 2000 சிற்பிகள் உழைப்பதாக 12 ஆண்டுகளில் அந்த ஆலயம் கட்டுவதாக வரலாறு கூறப்படுகிறது. இப்படி 16 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள ராம்சேஷ் என்ற மலைப்பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டதாம் அந்த கருங்கற்களானது. அவ்வளவு விசேஷமான அந்த ராமபிரான் அங்கே காலாராமனாகவும் இதோ இங்கே கோதண்ட ராமனாகவும் பக்தர்களுக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறான். கருட வாகனத்திலே கருடாரூடனாக. ஓம் ஸ்ரீ ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று அந்த பகவானை செவிக்கலாம். ராமபிரான் அயோத்தியிலே நீண்ட ஆண்டுகளாக அரசாட்சி செய்து அதன் பிறகு தன்னுடைய தந்தையின் பெயரை காப்பாற்றுவதற்காகவே பித்ருவாக்கிய பரிபாலகனானான். அந்த ராமபிரானை வனவாசத்திற்கு அனுப்பும் பொழுது கைகைக்கு கூட முதலில் விருப்பமில்லை. ஆனால் மந்தரையின் அறிவுரையால் மந்த புத்தியினால் அவளுடைய புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டு ராமபிரானை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்ப கட்டளையிடுகிறாள். அந்த ராமபிரான் பட்டாபிஷேகத்தை விட்டு கானகத்திற்கு செல்லுகிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அங்கே அந்த பிரஜைகள், மக்கள், பக்தர்கள் அனைவரும் கூட ராமபிரான் இன்று நம்மை விட்டு சென்று விடுகிறான், நாமும் வனவாசத்திற்கு அவருடனேயே செல்லலாம் என்று கேட்கும் பொழுது அவர் யாரையும் வரவிடவில்லை. சீதா பிராட்டியை கூட வேண்டாம், தாங்கள் இங்கே இருங்கள் என்று எவ்வளவு கூறியும் கேட்காமல் சீதா பிராட்டி கூட சென்று விடுகிறாள். அன்று சமைத்து சாப்பிட்டவர்களான் உணவை அந்த 14 ஆண்டுகளும் கூட ராமபிரானின் நினைவாக தினந்தோறும் எதிர்பார்ப்பார்களாம். அவர் எப்பொழுது வருவார், திரும்பவும் பட்டத்தை கட்டிக்கொண்டு பட்டாபிஷேக காட்சியை நாம் காணலாம் என்று. அப்படிப்பட்ட அங்கே அயோத்தியிலே ராமபிரான், இதோ இங்கே திருப்பதியிலே கோதண்ட ராமனாக நாம்
எழுந்தருளிருக்கும் இந்த கோவிலினுடைய பிரம்மோற்சவத்தில் 5வது நாளாக கருட வாகனத்திலே பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். கருடாருடனே கோவிந்தா 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 என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவிக்கலாம். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மய ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் ராமம் பஜே விநாசகரம் நமாமி என்று அந்த ராமபிரானுடைய அந்த ஸ்லோகத்தை கூறிக்கொண்டு சதா சர்வ காலமும் ராமநாம ஜபத்தை கூறலாம். ராமநாம ஜபத்தை சேவித்து கொண்டு அந்த கைங்கரியங்களிலே ஈடுபட்டு அவருடைய கருணா கடாட்சத்தை பெறுவோம். ஓம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய ராம, ஜெய் ஸ்ரீராம் என்று ஆஞ்சநேயர் அதற்காகத்தான் போல் இருக்கிறது. எப்பொழுதும் கூட அந்த ராமநாம ஜபத்தை விடுவதில்லை. சதா சர்வ காலமும் ஸ்ரீராம ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய ராமா என்று கூறுவார்களாம். இதோ அப்படி அந்த கோவில் ராஜகோபுரத்தை வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்து மற்றும் புஷ்பங்களாலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் அலங்காரம் செய்து அந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய ராஜகோபுரத்தை இவ்வளவு அலங்காரமாக செய்திருக்கிறார்கள். சேவிக்கலாம் நாமும். கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். அப்படி அந்த ராமபக்தனான ஹனுமான் சதா சர்வ காலம் ஸ்மரணை செய்கிறான். அதற்காகத்தான் ராமாவதாரம் முடிந்து அவர் வைகுண்டத்திற்கு செல்லும் பொழுது ஹனுமனை அழைக்கிறாராம். ஹனுமா என்னுடன் வந்துவிடு என்றால் நான் வரமாட்டேன், கலியுகத்திலேயே இருக்கிறேன், அங்கே வந்தால் வைகுண்டத்திலே எனக்கு ராம என்ற அந்த நாமம் மறந்துவிடும், ஆகையால் நான் வைகுண்டம் வரமாட்டேன், இங்கேயே இருந்து தங்களை சேவித்துக் கொள்கிறேன் என்றார். அப்படி சதா சர்வ காலமும் ராம நாமத்தை கூறிக்கொண்டே ராம கைங்கரியங்களை செய்து கொண்டே ஆஞ்சநேயர் இந்த அதாவது பூலோகத்தில் இருக்கும் பொழுது நாமும் அதே போல் அந்த பகவானை நினைத்து சேவித்து கைங்கரியங்களை செய்து பலன்களை பெறலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று அந்த ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ராமநாம மந்திரம் தாரக மந்திரம் என்று அந்த பகவானை சேவிக்கலாம். இதோ ஜிஆர் சுவாமிகள் அனைவரும் வந்து திவ்ய பிரபந்த பாராயணங்கள் மற்றும் திவ்ய பிரபந்த பாராயணங்கள் செய்ய உள்ளார்கள். கேட்போம் அந்த பிரபந்த பாராயண மந்திரங்களையும் வேத மந்திரங்களையும், அதேபோல் நாதஸ்வர ஓசையும் கோலாட்டங்களின் ஓசையும், இப்படியாக பகவானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கும் அந்த பக்தர்களையும் நாம் பார்க்கலாம். முக்கியமாக ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்து கொண்டு கருட வாகனத்திலே சேவித்தால் அனைத்து வியாதிகளும் போகும் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அதேபோல் அந்த பகவானை சேவிப்போம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே சரணம் சரணம் பிரபத்தியே, ராமச்சந்திர மூர்த்தியே பாகிமாம் பாகிமாம் என்று சேவிப்போம். அந்த திருமலையிலே எழுந்தருளியிருக்கும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் திருமலையிலே வேங்கடவனாகவும், இதோ இங்கே கோதண்ட ராமனாகவும் வேங்கட ராமனாகவும் அவதாரம் எடுத்து கோதண்டராமி சுவாமி கோவிலிலே எழுந்தருளி இருக்கிறார். நாமும் செவிப்போம் அந்த பகவானை. रघुपति की यदुरा रघुपति की नीविडु रावण, यदुरा रघुपति की नीवि
నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ హరుని పూజలు నమ్మి హరితో మార్కొనగ విరసమై కూలితివి వెర్రి రావణ హరుని పూజలు నమ్మి హరితో మార్కొనగా విరసమై కూలితివి వెర్రి రావణ వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి రాము శరణనకుండగానే రాము శరణనకుండగానే సమస్యగా కులము వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి రాము శరణనకుండగానే సమస్యగా కులము ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ జపతపములు నమ్మి సర్వేషు విడువగా విపరీతమాయగా వెర్రి రావణ జపతపములు నమ్మి సర్వేషు విడువగా విపరీతమాయగా వెర్రి రావణ ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి కపుల పాలైతివిగా కపుల పాలైతివిగా కదన రంగమున ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి కపుల పాలైతివిగా కదన రంగమున ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ బంటతనము నమ్మి పైకొన్న రాఘవు వింట బొలిసితివిగా వెర్రి రావణ బంటతనము నమ్మి పైకొన్న రాఘవు వింట బొలిసితివిగా వెర్రి రావణ ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి వెంటనే సుఖియాయే వెంటనే సుఖియాయే విభీషణుడు ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి వెంటనే సుఖియాయే విభీషణుడు ఎదురా ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமபிரானை செவித்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் அந்த பகவான் இப்பொழுது நமக்கு கருடாருடனாய் கருட வாகனத்திலே அதிரோகித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பகவானை சேவிப்போம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா.
ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று. இந்த வால்மீகி ராமாயணத்திலே காப்பியங்கள் காட்டும் பாத்திரங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது கதாபாத்திரங்கள் மிகவும் விசேஷமான பாத்திரங்கள். ராவண சங்காரம் முடிந்து சீதா ராம பட்டாபிஷேகம் நடந்து முடிந்த பின்னர் நடந்த வரலாறு இது. அதாவது ராமபிரான் காட்டிற்கு சென்று 14 ஆண்டுகள் அங்கே வனவாசம் செய்து வந்த பிறகு ராமபிரானுடைய பட்டாபிஷேகமும் அந்த விசேஷமான கைங்கரியங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிலே அந்த மக்கள் எப்படி மகிழ்ந்தார்கள் என்று அந்த வால்மீகி ராமாயணத்திலே ஒவ்வொருவராக அந்த வால்மீகியானவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். எப்படி என்றால், பட்டாபிஷேகம் முடிந்து மக்கள் உள்பட அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்களாம். ராவண சங்காரம் முடிந்து சீதையும் ராமரும் சிம்ஹாசனத்திலே அமர்ந்தால் போதுமா? ராமாயணம் என்னும் மகாகாவியம் இதிகாசம் உண்டாக வேண்டுமே என்று அதற்கான ஏற்பாடுகளை காலம் தன் கோடுகளால் வரைய தொடங்கியதாம். அயோத்தியிலே அனைவரும் அமைதியாக இருந்த வேளையிலே ராமபிரானின் மனதை குலைக்கும்படியாக ஒரு நிகழ்ச்சி அரங்கேறியதாம். ராவணனின் ஊர்விலே 10 மாதங்கள் இருந்தவள் தானே என்று சீதையை பற்றி அபவாதங்கள் கூறும்பொழுது அந்த தகவல்களை ராமபிரான் அரியணை ஏறி அரசாட்சி செய்து கொண்டிருந்த ராமர் அந்த செவிகளிலும் விழுந்தனவாம் அந்த தகவல்கள். அபவாதம் பரவத் தொடங்கியது. வீணாக குழப்பங்கள் ஏற்படும். மன்னன் எந்த வழியோ மக்கள் அவ்வழியே என்றால் அல்லவா ஆகிவிடும் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்களாம். அப்படி நினைத்த பொழுது ராமர் ஒரு முடிவுக்கு வந்தாராம். உடனடியாக லக்ஷ்மணனை அழைத்து, தம்பி சீதையை அழைத்து கொண்டு போய் உடனே காட்டில் விட்டுவிட்டு வா என்று உத்தரவிட்டாராம். லக்ஷ்மணன் பதறினான். காரணம், சீதா தேவி அப்பொழுது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாளாம். இருந்தாலும் தம்பி, உன் எண்ணம் புரிகிறது, சொன்னதை செய், சீதா தேவியை கூட்டிப்போய் காட்டில் விட்டுவிட்டு வா என்று அழுத்தமாக உத்தரவிட்டார். வேறு வழியின்றி அந்த ராமபிரான் லக்ஷ்மண சுவாமியுடைய ராமபிரானுடைய அதிகார அந்த வார்த்தையை கேட்டு சீதையை அழைத்து கொண்டு காட்டிற்கு போனாராம். நடுக்காடு சென்றதும் சீதையை ரதத்திலிருந்து கீழே இறக்கிவிட்டு அதன் பின் தலை குனிந்த பிடி ராமரின் உத்தரவை கூறினாராம். அன்னையே, தாங்கள் எந்த ஒரு தோஷமும் இல்லாதவர் என்பதை ராமர் அறிவார், அடியேனும் அறிவேன். உலக அபவாதத்திற்கு பயந்தே இவ்வாறு செய்தாரே தவிர தவறாக எண்ண வேண்டாம். மகரிஷிகளின் ஆசிரமங்களை காண வேண்டும் என்று தாங்கள் விரும்பியதால் அங்கே தங்களை கொண்டு போய் விட வேண்டும் என்பது அரசனின் உத்தரவு என்றார்களாம். இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுத்தவர் வால்மீகி. இங்கே உத்தமமான முனிவர்களின் ஆசிரமம் பல இருக்கின்றன. இதோ அருகில்தான் வால்மீகி மகரிஷி வசிக்கிறார். அவர் தசரதற்கு மிகவும் வேண்டியவர், அளவற்ற கருணை கொண்டவர். தாங்கள் அவர் ஆசிரமத்திலேயே இருக்கலாம் என்று கூறி அந்த சீதா பிராட்டியை விடுவதற்காக முயற்சி செய்தாராம். அதன் பின் சீதையும் லக்ஷ்மணனும் பேசிய பேச்சுக்கள் வால்மீகியிடம் அந்த வால்மீகி கூற கேட்கலாம். நிறை மாதமாக இருந்த சீதா பிராட்டியை தனியே காட்டிலே விட்ட லக்ஷ்மணன் அழுதபடியே திரும்பினாராம். லக்ஷ்மணனுடைய ரதம் பார்வையில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த சீதா பிராட்டி கதறத் தொடங்கினாளாம். அந்த அலறலானது காடு முழுதும் கேட்டதாம். அலறலை கேட்டு அங்கிருந்த ரிஷிகுமாரர்கள் மூலம் வால்மீகிக்கு தகவல் அளித்தார்கள். நடந்தவை அனைத்தும் அவரது ஞான திருஷ்டியால் தெளிவாக விளங்கியது. உடனே புறப்பட்டு வந்தார். சீதையை கண்டார். வால்மீகியின் வருகை சீதைக்கு பயத்தை போக்கியது. மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தாராம். இவ்வாறாக அந்த சீதா பிராட்டியை தன்னுடைய ஆசிரமத்திலே வைத்து காப்பாற்றி
அவளுக்கு பிரசவத்தை பார்த்து குழந்தைகளுக்கு லவன் குசன் என்ற பெயரையும் நாமகரணம் செய்து அந்த ஆசிரமத்திலேயே வளர்த்து வந்தார் வால்மீகி மகரிஷி. வால்மீகி மகரிஷி மிகவும் உயர்ந்த ஒரு பண்பை உடையவர். ஏனென்றால் பெண்கள் கஷ்டப்பட்டால், அதிலும் அந்த சீதா பிராட்டி கஷ்டப்பட்டால் மனதிற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று அந்த சீதா பிராட்டியை மட்டுமல்ல, யாதொரு பெண்ணும் அவர் மூலம் கஷ்டப்படக்கூடாது அவருக்கு தெரிந்து என்று அப்படியாக நினைத்து கொண்டிருந்த வால்மீகி தான் சீதா பிராட்டியை காப்பாற்றி தன்னுடைய ஆசிரமத்திலே வைத்து அந்த சீதா பிராட்டிக்கு பிரசவத்தையும் செய்வித்தாராம். வால்மீகி பேசத் தொடங்குகிறார். அம்மா, நீ தசரத சக்கரவர்த்தியின் நாட்டுப்பெண், ராமச்சந்திர மூர்த்தியின் பட்டத்து ராணி, பிரம்ம ஞானியான ஜனகரின் மகள். இம்மூவருக்கும் எனக்கு மிகவும் வேண்டியவர்கள். ஆகையால் நீ கவலைப்படாதே, பயத்தை விடு. நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எனும் அனைத்தையும் நான் அறிவேன். நீ குற்றமற்றவள் என்பதும் எனக்கு தெரியும் என்றாராம். இதோ என் ஆசிரமத்தின் அருகிலே ஏராளமான தவசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை தங்கள் மகள் போல் பார்த்து கொள்ளுவார்கள், வா என்று பேசி தைரியம் காட்டி சீதையை அழைத்து கொண்டு ஆசிரமத்திற்கு அடைந்தாராம். அப்படி யாரோ ஒருவன் கூறியதை கேட்ட அந்த ராமபிரான் தனக்கு, அதாவது அவப்பெயர் வரக்கூடாது என்று, அந்த பழியை தான் சுமக்கக்கூடாது என்று லக்ஷ்மணனுடன் சீதா பிராட்டியை திரும்பவும் கானகத்திற்கு அனுப்பினான். அப்படி சீதா ராமனாகவும் ஜானகி ராமனாகவும் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிறகு பட்டாபி ராமனாகவும் மாறி அந்த அயோத்தியை நீண்ட காலம் அரசாட்சி செய்து வந்த ராமபிரான் இதோ இங்கே திருப்பதியில் எழுந்தருளியிருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது 5வது நாள். கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். பக்தர்களே, ராமகாரியம் என்பது ஹனுமந்தனால் மட்டுமே முடிந்தது என்று எண்ண வேண்டாம். நாம் எல்லோரும் கூட அந்த ராமபிரானை நினைத்து சேவித்து அவனிடம் அவனுடைய திருவடிகளை நாம் சரணாகதி செய்து அவனை சேவித்தோமானால் நிச்சயமாக நமக்கு அருளி செய்வான் அந்த ராமபிரான். அப்படி இந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய திருக்கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கும் பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக கருடாரூடனாய் ராமச்சந்திர பிரபு எழுந்தருளி இருக்கிறார். இந்த கருடனை பற்றி பேசும் பொழுது அவருக்கும் ஏராளமான கதைகள், அதாவது கஷ்யப மகரிஷிக்கும் வினத்தைக்கும் மகனாக பிறந்தவன். ಪ್ರಿಯತಮ ರಾಮ, ತಾಟಕ ಘಾತಕ ತಾರಕ ರಾಮ, ಮಾರೀಚಾದಿನಿ ಪಾತಕ ರಾಮ, ಕೌಶಿಕ ಯಜ್ಞ ಸಂರಕ್ಷಕ ರಾಮ, ಅಹಲ್ಯ ಶಾಪ ವಿಮೋಚಕ ರಾಮ, ಗೌತಮ ಮುನಿ ಸಂಪೂಜಿತ ರಾಮ, ಸುರಮುನಿ ವರಗಣ ಸಂಸ್ಥುತ ರಾಮ, ಸೌಂದರ್ಯ ನೇತ್ರ ಸುಂದರ ರಾಮ,